இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக எந்த விதமான மோச நிலைக்கும் காவல்துறையும் இந்த ஆட்சியாளர்களும் போவாங்க அப்படின்றதுக்கான பெரிய முன்னுதாரணமாக தான் இந்த நெல்லையில் நடந்த படுகொலையை பார்க்கிறோம். இந்த ரமலான் மாதத்துல இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாத சக்திகளை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ போன்றவர்கள் செய்யற தப்பான பிரச்சாரத்தை முறையடிக்கணும்னு ஒரு குழுவை அமைக்கிறார். அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் தொடர்ந்து மூளைச்சலவை செய்கிறார்கள். திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்காக இவர்கள் தப்பான முறையில் இஸ்லாமிய இளைஞர்களை பயங்கரவாதத்தின் பக்கம் தள்ளுகிறார்கள் என்ற உண்மையை பப்ளிக்கா பேசி ஆகணும். இந்த கொலைக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இதுக்கு என்ன பேச போறாங்க? இறந்தது இஸ்லாமியர், எதுக்காக இறந்தார்? அவருடைய சொந்த பிரச்சனையா? வக்ஃபு சொத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் போராடி இருக்கிறார். காவல்துறைக்கு அவர்கள் கையில் இருக்கிறது, பயங்கரவாதிகள் கையில் இருக்கிறார்கள். இப்ப பார்த்தாலும் இரும்பு கரத்தை கொண்டு அடக்குவேன், இரும்பு கரத்தை கொண்டு அடக்குவேன். உங்க இரும்பு கரம் துரும்பு பிடிச்சு போய் ஒண்ணும் இல்லாம இருக்கு. சட்டம் ஒழுங்கை சீர்குலைவை தடுத்து நிறுத்த ஒரு தமிழக முதல்வராக திறம்பட அவர் செயல்பட வேண்டும். இவர் எப்படி இஸ்லாமிய தலைவர் சொல்ல முடியும்? இவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும்? இவர் எப்படி இஸ்லாமிய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும்? இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பாஜகவை எதிர்க்கிறோம். எஸ்டிபிஐ அமைப்பை தடை செய்யணும். இவர்கள் சமூக விரோதிகள் மட்டுமல்ல, தேசத்திற்கான எதிரிகள். இதை வெளிப்படையா சொன்னா இஸ்லாமிய மக்களுக்கு என்ன பாக்குறாங்கன்னா, நம்மாலே சொல்றாரு, நம்மால் செஞ்சாலும் தப்பு தானே. நான் பேசியிருந்த அண்ணாமலை அவர்களை விட கடுமையா பேசியிருப்பேன். நான் ரொம்ப பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம நோன்புல இருக்கணும். அப்ப 2 மணி நேரம் எங்களை அலைகழித்து விட்டு பிறகு நடுத்தருவில் எல்லாத்தையும் இறக்கி விடுவீங்க. மண்டபத்தில் நீங்க அழைக்க மாட்டீர்கள். கைது எவ்வளவு பேர் ஆனாங்கன்ற அந்த புள்ளி விவரத்தை மறைப்பீர்கள் என்றால் கோழைத்தனமான திமுக ஆட்சி இல்லையா இது? ரொம்ப கூலா ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு திரு விஜய் அவர்கள் பாஜகவுக்கும் அதே மாதிரி திமுகவுக்கும் ஒட்டும் இருக்கு, உறவும் இருக்கு, வெளியில தான் இவங்க நடிச்சுக்கிறாங்க, எல்லாம் ஒரே கூட்டணி அப்படின்னு சொன்னா கோவம் வருமா வராதா? அறிவு இருக்குதா இல்லையா விஜய்க்குன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். இப்போ ஜாகிர் ஹுசைன் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது யார் என்ன செய்ய போகிறாங்க, இது ஸ்டாலின் நடவடிக்கை கூட எடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு சார். சொல்லி 2 டேஸ்லேயே அவர் வெட்டி கொண்டிருக்காங்க. இதில் நடந்த விஷயங்கள் என்னென்ன சார்? இதில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்குன்னு கடந்த காலத்தில் பல உதாரணங்கள் சொன்னோம்ல. அந்த உதாரணத்தோடு ரமலான் மாதத்தில் ஒரு இஸ்லாமியர், குறிப்பாக சொல்லணும்னா காவல் உதவி ஆய்வாளராக இருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தமிழகத்திற்காக சட்டம் ஒழுங்கிற்காக பாடுபட்ட ஒரு நல்ல மனிதன். அவர் அந்த ஓய்வுக்கு பிறகு நெல்லையில் இருக்கிற ஒரு மசூதியினுடைய முத்தவல்லியாக பணி செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வக்ஃபு சொத்தை அபகரித்து ஒரு அடிப்படைவாதத்தினுடைய கும்பல் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர் முத்தவழி என்பதனால அதை மீட்டெடுப்பதற்கு பேசுகிறாரு. இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு காவல் நிலையத்தில் போய் ஆய்வாளர்கிட்ட முறையிடுறாரு. ஆய்வாளர் அதை முறையிட்டும் எடுக்கலை அப்படின்றதுக்காக மறுபடியும் டிஎஸ்பி லெவலுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனாலும் இவருக்கு எதிராகவே அதை திசை திருப்புகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக எந்த விதமான மோச நிலைக்கும் காவல்துறையும் இந்த ஆட்சியாளர்களும் போவாங்க அப்படின்றதுக்கான பெரிய முன்னுதாரணமாக தான் இந்த நெல்லையில் நடந்த படுகொலையை பார்க்குறேன். இப்போ ஜாகிர் ஹுசைன் அவர்களுடைய இந்த படுகொலை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கொடுமை என்னன்னா, அவர் கொல்லப்படுவதற்கு முன்னால் ஒரு வீடியோ பேசுகிறார். அது இன்னைக்கு எல்லா சமூக வலைதளங்களிலும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்குன்னு தான் அவர் ஆரம்பித்து, இந்த மாதிரி என்னுடைய நிலை இருக்குது, என்னை கொன்றுவாங்கோ அப்படின்ற நான் பயப்படுறேன், அதுக்கான ஒரு பெரிய கூலிப்படையும் மிகப்பெரிய நபர்களும் இருக்கிறாங்க, இந்த வக்ஃபு சொத்து மீட்டெடுப்பதற்காக நிறைய சமூக நல்ல விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, நான் பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன்னு இவ்வளவு தெளிவாக பேசி அதை பதிவிட்ட பிறகும் கூட தமிழக முதல்வர் கையில் இருக்கிற காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. படுகொலை செய்கிறார் அவர் பள்ளிவாசலில் தொழுதுட்டு வரக்கூடிய நேரத்தில். அப்படின்னா இதை விட ஒரு மோசமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயத்தை இந்த திமுக ஆட்சி செய்ய முடியுமான்னு முதல் கேள்வி எழுப்புறேன். இரண்டாவது, இந்த வக்ஃபு சொத்தை அபகரிக்கிறார்கள் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்தார்ல, இந்த மாதிரி தமிழகத்தில் நெல்லை மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க பல இடங்களில் இஸ்லாமியர்களின் வக்ஃபு நிலங்களை திமுகவினர், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், ஆண்டவர்களும் இதற்கு முன்னால் பல்வேறு தகுதி திட்டங்களை செய்த எல்லா அயோக்கிய அரசியல்வாதிகளும் கையில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பெயரளவில் இஸ்லாமியர்களை பினாமியாக வச்சிருப்பாங்க. பல லட்சக்கணக்கான சொத்துக்கள் இப்படி அபகரிக்கப்பட்டு இருப்பதனால அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் மத்திய அரசு வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தது. அதை இன்னைக்கு நாங்கள் பாராளுமன்றத்திலும் கொடுத்துருக்குறோம். அந்த ஆக்ட் கூடிய விரைவில் வரப்போகிறது. அப்போ நடைமுறைப்படுத்தக்கூடியதற்கு எதிராக இன்னைக்கு எஸ்டிபிஐனுடைய தலைவர் நெல்லை முபாரக் எதிர்த்து பேசுகிறார்.
தமுமுக எதிர்த்து பேசுகிறார்கள். எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, இது 2வது யுத்தம், அப்போ யுத்தத்திற்கு, போருக்கு, ஜிஹாதுக்கு தயாராகுங்கள் என்று இஸ்லாமியர்களை தவறான முறையில் வழி நடத்துகிறார்கள். பயங்கரவாதத்தின் பக்கம் பச்சையாக வெளிப்படையாக தூண்டுறாங்க. இதை நாம் இப்போ போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல்துறை என்ன சொல்லணும்னா, இது அவர்கள் கொள்கை சார்ந்த முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஜிஹாது செய்கிறது, யுத்தம் செய்வது, அரசுக்கு எதிராக, அல்லது யார் இதை பேசுகிறார்களோ, யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்களோ, அந்த சட்டத்தை யார் ஆதரித்து பேசுகிறார்களோ, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 கரெக்டு, அது இஸ்லாமியர்களுக்கு நலன்னு எங்களை மாதிரி பேசுனா எங்களுக்கு எதிராக ஜிஹாது செய்வோம், யுத்தம் நடத்த போகிறோம்னு பகிரங்கமாக பேசுகிறாங்க. இந்த எஸ்டிபிஐ பயங்கரவாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணா இருக்கிற இவர்கள் பேசுகிறார்கள். நீங்கள் காவல்துறையில் போய் சொன்னால் அவங்க கொள்கை சார்ந்த கட்சி முடிவுகளை பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் காவல்துறையினுடைய கையேறு நிலை. இப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரியான ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அது இஸ்லாமிய பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு, ஏழை இஸ்லாமிய மாணவர்களுக்கு, குறிப்பாக மசூதிகள், மதரசாக்கள் செப்பனிடுவதற்கு பயன்படுத்த வேண்டும். இதுக்கு தான் முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்க. அதை இப்படி திமுக காரனும் அயோக்கிய இந்த அரசியல்வாதிகளும் கைப்பற்றி கொண்டிருப்பார்கள் என்றால், அதை மீட்டெடுக்க நாங்கள் போராடினா எங்களை நோக்கி அச்சுறுத்தல், எங்களுக்கு எதிராக வன்ம பேச்சுக்கள். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இதே இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நடந்த இந்த தமுமுக போராட்டத்தில் ஜவாஹிருல்லா அவருடைய தலைமையில் இருக்கிற அந்த கட்சியில் பிரதமரை உருவப்படத்தை எரிக்கிறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்கன்னா, அதுக்கு நான் பதிலுக்கு ஜவாஹிருல்லாவை செருப்பால் அடித்தேன், அது வேற விஷயம். ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமாக இஸ்லாமியர்கள் மனத்தை மாற்றுறாங்க. ஜிஹாது செய்யணும்னு சொல்கிறாங்க, யுத்தம் தயாராகுங்கள்னு சொல்கிறாங்க. கடந்த காலத்தில் சிஏவுக்கு எதிராக நாம் எப்படி திரண்டோமோ அப்படி ஸ்தம்பிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்கள் வழக்கு வாங்கினது போதாதா? சிஏவில் என்ன பாதிப்பு வந்தது? இன்றைக்கும் சிஏஏ நடைமுறையில் இருக்குது. எந்த இஸ்லாமியர் இங்கே பாரதத்திலிருந்து பங்களாதேஷுக்கோ, பாகிஸ்தானுக்கோ, ஆப்கானிஸ்தானுக்கோ விரட்டப்பட்டாரா? இல்லை சொந்த நாட்டில் யாராவது அகதிகளாக குடியிருக்கிறார்களா? திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக இந்த நெல்லை முபாரக், ஜவாஹிருல்லா, ஆலூர் நவாஸ் போன்ற இந்த அயோக்கியர்கள் பேசுவது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இங்கே கண்டிப்பாக வரணும், அதை நடைமுறைப்படுத்தப்படணும். இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை மீட்கணும், இந்துக்களுடைய சொத்துக்களை வக்ஃப்னு அபகரிக்கப்பட்டிருந்தால் அவர்களிடத்தில் திருப்பி ஒப்படைக்கணும். இந்த நியாய செயலை இஸ்லாமியரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு குழுவை அமைக்கிறார். 6 பேர் கொண்ட குழு. இந்த குழு தமிழகம் முழுக்க பொதுக்கூட்டங்கள், கையேடுகள், கருத்தரங்கங்கள், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு போய் இஸ்லாமிய சமூகத்துக்கு புரிய வைக்கணும். இந்த ரமலான் மாதத்தில் இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாத சக்திகளை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ போன்றவர்கள் செய்கிற தப்பான பிரச்சாரத்தை முறையடிக்கணும்னு ஒரு குழுவை அமைக்கிறார். அந்த குழுவில் என்னையும் ஒரு உறுப்பினராக இணைத்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் மதுரையில் எங்களுடைய முதல் மீட்டிங் நடந்தது. அதில் என்ன மாதிரி திட்டமிடணும், எப்படி பொதுக்கூட்டங்கள் நடத்தணும், என்ன மாதிரி இஸ்லாமியர்கள்ட்ட தப்பாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, அதற்கு பதிலடி எப்படி தரணும், இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் தொடர்ந்து மூளைச்சலவை செய்கிறார்கள், திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்காக இவர்கள் தப்பான முறையில் இஸ்லாமிய இளைஞர்களை பயங்கரவாதத்தின் பக்கம் தள்ளுகிறார்கள் என்ற உண்மையை பப்ளிக்காக பேசி ஆகணும் என்பதற்காகத்தான் மதுரையில் நடந்த அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அப்போ அதை முடிவு செய்த அதற்கு அடுத்த தினமே உடனடியாக நாம் பார்க்குறோம், காலையில் நேற்றைய இரவிலிருந்து இந்த செய்தியை பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு படுகொலை, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளோ பெரிய அநீதி இது! அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இப்படி இஸ்லாமியர்களே கொல்லப்படுவார்கள், இஸ்லாமியருடைய சொத்துக்காக பாதுகாக்கப்படுகிறோம், அதுக்குத்தான் போராடன்னு சொல்கிற இந்த எஸ்டிபிஐ, தமுமுக, தௌஹீத் ஜமாத்து, இந்த மனிதநேய மக்கள் கட்சி, இந்த நயவஞ்சகர்கள் எல்லாம் இந்த கொலைக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இதுக்கு என்ன பேச போறாங்க? இறந்தது இஸ்லாமியர், எதுக்காக இழந்தார்? அவருடைய சொந்த பிரச்சனையா? வக்ஃப் சொத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் போராடி இருக்கிறார். காவல்துறைக்கு அவர்கள் கையில் இருக்கிறது, பயங்கரவாதிகள் கையில் இருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். யார் கொலை செய்கிறார்கள்? அவர்கள் சுதந்திரமாக திரிகிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தமிழக அரசு கைது செய்ய வேண்டும். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் யார் இப்படி கொலை வெறி தாண்டவத்தை நடத்தினார்களோ அவர்களுக்கு பின்னால் எந்த அமைப்பு இருக்கிறது, அவர்களுக்கு யாரோடு தொடர்பு இருக்கிறது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய சதி செயல், பயங்கரவாதம் இதன் பின்னால் இருந்தால் அதை முறையடிக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் இரும்பு கரத்தை கொண்டு அடக்குமே, இரும்பு கரத்தை கொண்டு அடக்குமேன்னு உங்கள் இரும்பு கரம் துரும்பு பிடிச்சி போய் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அப்போ தயவு செய்து இது மாதிரி பாதிப்பு அடுத்து நிகழாமல் இருக்க சட்டம் ஒழுங்கை, சீர்குலைவை தடுத்து நிறுத்த ஒரு தமிழக முதல்வராக திறம்பட அவர் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்தில் எழுச்சிமிகு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். நான் கண்டனம் தெரிவித்திருக்கிறேன், எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற படுகொலைகளுக்கு என்றைக்குத்தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவின் அடிப்படையில்
தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியருடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், இந்துக்களுடைய சொத்துக்கள் அவர்களுக்கு திருப்பி தரப்படும். இந்த பயங்கரவாத சக்திகளை எஸ்டிபிஐ, மாமக, தௌஹீத் ஜமாத்து, தமுமுக, இன்னும் எவையெல்லாம் இப்படி இருக்கிறார்களோ, முஸ்லீம் லீக் போன்ற இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் முடிவுரை எழுதப்படும். ஜனநாயகத்தின் அடிப்படையில் இவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துவோம். ஓகே சார், நீங்கள் ஜவஹர்லாலை பற்றி பேசியிருந்தீங்க சார். இப்போ ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுமே அவருக்கு 1 வருஷ தண்டனை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன விஷயத்துக்காக சொல்லியிருந்தாங்க சார் அது? அதாவதுங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எவ்வளோ பெரிய பொய்யை திரும்ப திரும்ப பேசுகிறார். தெளிவாக இவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1997 மத்திய அரசு முறையாக இப்படித்தான் நிதி வர வேண்டும், எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னதை மறைத்து 1.5 கோடிக்கு மேல நிதி பெற்றிருக்கிறார்கள். நீ எதுக்காக பெற்றிருக்க, நீங்க என்ன நியாயப்படுத்துகிறீர்கள் என்பது அல்ல கேள்வி. சட்டத்தின் அடிப்படையில் அதை தவறு செய்திருக்கிறீர்களா இல்லவா? சட்டத்துக்கு தெரியாம, மத்திய அரசுக்கு தெரியாம அதை நீங்கள் கொண்டு வந்தது என்பது அது முறைகேடு, அது அந்நிய செலவாணி முறைகேடு. நீங்கள் ஏமாற்றி இருக்கிறீர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த உண்மையை சொல்லணுமா இல்லையா? ஆமா, நான் ஏமாற்றி இருக்கிறேன், சட்டத்தை நான் மதிக்கல அப்படின்னு உண்மையை சொல்லாம, நான் இஸ்லாமியர்களுக்காக அதை செய்தேன், இஸ்லாமிய பாதிப்புக்கு இதை செய்தேன்னா, அப்ப நான் கேட்கிறேன், ஒருத்தன் திருடிட்டு ஒரு கோவில் கட்டுறான், அரெஸ்ட் பண்றாங்க அவனை. உடனே நான் கோவில் கட்டி விட்டேன் யுவரானர், அதனால் என்னை விடுதலை செய்து விடுங்கள்னா என்ன செய்வாங்க? ஏண்டா, கோயில் கட்டுறது நீ உழைச்சி உன் காசுல இருந்து கட்டு, அல்ல உன்னால முடியும்னா பிச்சை எடுத்தாவது கோயில் கட்டு, அது உன்னுடைய மத நம்பிக்கைன்னு சொல்லலாம், இல்லை உனக்கு உதவி செய்கிற எண்ணம் இருக்குன்னு சொல்லலாம். நீ சட்டத்திற்கு புறம்பா இன்னொருத்தன் காசை திருடிட்டு வந்தோ, அல்ல சட்டத்தின் அடிப்படையில் இப்படி வரக்கூடாது என்ற பணத்தை நீ வர வைத்து செய்து கோயில் கட்டுனா அதை எப்படி கோயிலை பார்க்க முடியும்? அதை செய்த உன்னை எப்படி பார்க்க முடியும்? கேட்குற நியாயம் இருக்கா இல்லையா? அப்போ எந்த மதத்தில் உள்ளவன் தவறான முறையில் ஒரு பணத்தை பெற்று செலவு செய்வானேயானால் அது தவறுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் உழைப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வலது கையால் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். அது ஒரு சின்ன ஒத்த ரூபா, ஒரு பேரிச்சம்பளமா இருந்தாலும். நீ திருட்டுத்தனமா வாழக்கூடிய அரசமைப்புக்கு எதிராக, வாழக்கூடிய சட்டத்திற்கு எதிராக, இந்த தேசத்திற்கு எதிராக திருட்டுத்தனமா, அயோக்கியத்தனமா நீ எதுக்காக கொண்டு வந்தனே தெரியாம ஒரு பணத்தை கொண்டுட்டு வர ஒரு எம்எல்ஏ இருக்கிற, திமுகவுடைய எம்எல்ஏன்னு சொல்ற திமுகவுக்கும் யோக்கியதை கிடையாது, சொல்ற ஜவாஹிருல்லாவுக்கும் யோக்கியதை கிடையாது. இவர்கள் தான் சொல்றாங்க, நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு பாடுபடுறோம். அயோக்கிய பெயர். மக்களின் பணத்தை திருடுற ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியோ அல்லது அரசுக்கு சொல்ல வேண்டிய செய்தியோ சொல்லாமல் மறைக்கிறார் என்றால், சட்டமன்ற உறுப்பினருக்கான தார்மீக தகுதியை ஜவாஹிருல்லா இழந்திருக்கிறார். இவர் எப்படி இஸ்லாமிய தலைவர்னு சொல்ல முடியும்? இவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும்? இவர் எப்படி இஸ்லாமிய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும்? இவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், பாஜகவை எதிர்க்கிறோம், பாஜக செய்யக்கூடிய அத்தனையும் அநியாயம் என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம் என்று பழைய பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்க இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சட்டத்திற்கு முரணாக யார் செய்தாலும் அது சரிதான். சில கேள்விகள் எழுப்புறாங்க, இதே பாஜக செஞ்சா, பாஜக செஞ்சா அது நடவடிக்கை அரசு எடுக்கும், சரி நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கும். அப்ப ஜவாஹிருல்லா செஞ்சது சரியா? நான் கேட்கிறேன். ஏங்க, சட்டத்தின் அடிப்படையில் ஒன்று நடவடிக்கை எடுக்கிறது, இன்னொன்று நடவடிக்கை எடுக்கலன்னா எடுக்காதது ஏன் எடுக்கலன்னு கேட்கலாம். எடுத்தது சரின்னு சொல்லணும்ல. இதை நான் பேசினா இந்த தமுமுகவில் உள்ள பிரிவினைவாதிகள், அடிப்படைவாத சக்திகளும், இந்த எஸ்டிபிஐ பயங்கரவாத சக்திகள் அவங்களும் கடந்த காலத்தில் கைது செய்யப்பட்டார்கள். இப்போ தமுமுகவில் உள்ள ஜவாஹிருல்லா 1 வருஷம் கைது, அது நீதிமன்றம் உறுதி செய்துன்னா 1 வாரத்திற்கு முன்னால எஸ்டிபிஐனுடைய தேசிய தலைவர் டெல்லியில கைதாகிறார். கேரளால இருந்து இவரை அரெஸ்ட் பண்ணி மத்திய புலனாய்வு அமைப்பு கொண்டுட்டு போகுது அமலாக்கத்துறை. எதுக்கு? இதே ஊழல். இவர்கள் ஏறக்குறைய இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா 65 கோடி ரூபாய்களை தவறான முறையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதை என்ஐஏலிருந்து மற்ற அமைப்புகள் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதனால தான் தடை செஞ்சாங்க. அதனுடைய துணை அமைப்பாக இருக்கிற இந்த எஸ்டிபிஐ நட்பு அமைப்புன்னு பகிரங்கமாக சொல்லக்கூடியவர்கள், அதனுடைய தேசிய தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் சொல்ற இந்த நெல்லை முபாரக், இந்த தமிழ்நாட்டிலிருந்து ஆல்ரெடி அவருக்கு என்ஐஏ விசாரணையில் இருக்கிறார். அவரை கைது செய்யணும், இந்த எஸ்டிபிஐ அமைப்பை தடை செய்யணும். இவர்கள் சமூக விரோதிகள் மட்டுமல்ல, தேசத்திற்கான எதிரிகள். இதை வெளிப்படையா சொன்னா இஸ்லாமிய மக்களுக்கு என்ன பாக்குறாங்கன்னா, நம்மாலே சொல்றாரு, நம்மால் செஞ்சாலும் தப்பு தானே, நம்மால் அயோக்கியத்தனம் பண்ணாலும் அரசுக்கு எதிராக நம்பிக்கை துரோகம் பண்ணா அதை தவறுன்னு சொல்லு. நீங்க அடுத்தவனை பேச மாட்டேற, அடுத்தவன் செஞ்சாலும் தப்பு தான், முதல்ல நம்மள இருந்து களை எடுப்போம். இஸ்லாமியர்கள் தவறானவர்கள் இருந்தால், இஸ்லாமியர்கள் அரசியலமைப்புக்கு எதிரானவர்கள் இருந்தால், இஸ்லாமியர்கள் சட்டத்தை மதிக்காமல் இருந்தால், இஸ்லாமியர்கள் இந்த தேசத்திற்கு எதிராக பேசினால், இஸ்லாமியர்கள் வன்முறையை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களை தவறு என்று சொல்ல வேண்டும், அதை கண்டிக்க வேண்டும். அதுதான் சரியான இஸ்லாமிய மக்களின் நிலைப்பாடு. அதை செய்யணுமே தவிர மாற்று கருத்தை பேசுவதோ இல்லது இஸ்லாமியருடைய தவறை மறைப்போம் என்று மழுப்புவதோ இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிரானது. நீங்கள் திருக்குரானை இந்த ரமலான் மாதத்தில் கொண்டாடுகிறீர்கள் இல்லையா? அதுக்கு தானே நோன்பு வைக்கிறோம்.
அதுக்கே எதிராக போவோம். வலா எஜ்ரிமன்னக்கும் ஸனஆனு லி கௌமின் அலா அல்லா தஅதிலு. திருக்குர்ஆன் சொல்கிறது, உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் நீதம் செலுத்துவதில் நீங்கள் பிறழ்ந்து விடக்கூடாது. அப்ப நீ தப்புன்னு ஒன்று முடிவு பண்ணிட்டான், எதிரியா இருந்தாலே தப்பு தாண்டான்னு சொல்லணும்னா அது ஜவாஹிருல்லா முஸ்லீம்ன்றதுனால நீ மறைச்சிருவியா? தப்புன்னு சொல்லு, ஒரு வருஷம் உள்ள போயிட்டு வா, கம்பி என்ன அப்படி நீ பிரச்சாரம் பண்ணு, என்ன வேணாலும் செய்யு. இதை நாங்கள் மீண்டும் உச்சநீதிமன்றம் போவோம். உச்சநீதிமன்றம் போனாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஓராண்டு சிறையை ஈராண்டு சிறையாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கருதுறேன். இவர் சட்டமன்ற உறுப்பினருக்கே தகுதி இல்லைன்னு அவர் அநேகமா ராஜினாமா பண்ணிட்டு உள்ள போவார். அதுதான் கூடிய விரைவில் நடக்கும். ஓகே சார், ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம் சார். சார் அடுத்ததான் அண்ணாமலை அவர்கள் பேசின வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் ஒரு அறச்சீற்றம்ன்ற பேரில் இந்த இடுப்பு கிள்ற விஜயெல்லாம் அரசியல் பேசுறது தவறு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறேன் சார். அது நியாயமா? இயல்பிலேயே ஒரு மனிதன் அதிகபட்ச கொந்தளிப்பு அல்லது ஒரு பாதிப்பில் இருக்கும் பொழுது சில நேரங்களில் அது மாதிரியான வார்த்தைகள் வருவது நீங்கள் தவிர்க்க முடியாது. அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், அது திரு கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், திரு ஸ்டாலினாக, கடந்த காலத்தில் இவங்கெல்லாம் பேசாததை திரு அண்ணாமலை அவர்கள் பேசலை. சரியா? நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, அவர் எந்த இடத்தில் பேசினார்? நாங்கள் மதுபான ஊழல் முறைகேடு திமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது 1000 கோடிக்கு மேலே இருக்குன்னு அமலாக்கத்துறை அறிவிப்பை கொடுத்திருக்கிறது, ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, செந்தில் பாலாஜியை நீக்காத திரு ஸ்டாலினும் கைது செய்யப்பட வேண்டும், இது சம்பந்தமாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அறப்போராட்டத்தை அறிவிக்கிறோம். அதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்தை கொடுக்குறோம். காவல் நிலையத்தில் போய் பெர்மிஷன் கேட்குறோம். நீங்கள் காவல் நிலையத்தில் தொடர்ந்து பர்மிஷனே கொடுக்க மாட்டீங்க. பாஜகவுடைய எந்த நிகழ்ச்சிக்கும் எந்த போராட்டத்துக்கும்னா எங்க ஜனநாயகம் வாழுது? எங்க உங்களுடைய உரிமை இருக்கு? சரி, நீங்க கைது செய்தீர்களா, நாங்க தடையை மீறி நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், இந்த அயோக்கிய திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினா கைது செய்யக்கூடியவர்கள் என்ன செய்றீங்க? கைது செய்யும் போதே அடக்குமுறை. அதை தாண்டி கைது செய்துவிட்டு 2 மணி நேரம் பேருந்துல நீங்க தமிழகம் முழுக்க எப்படி சுத்தி காட்டுற மாதிரி சென்னை முழுக்க எங்களை வச்சு சுத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. வெயில் கொடுமை. நல்லா நோன்பு வச்சுட்டு கைதாகிறேன், எனக்கு நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. எவ்வளவு கொடுமை இருக்கும், எனக்கெல்லாம் அவ்வளவு வேதனை. நான் பேசியிருந்தேன் அண்ணாமலை அவர்களை விட கடுமையாக பேசியிருப்பேன். நான் ரொம்ப பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம நோன்புல இருக்கிறோம். அப்போ 2 மணி நேரம் எங்களை அலைகழித்து விட்டு பிறகு நடுத்தருவில் எல்லாத்தையும் இறக்கி விடுறீங்க. அப்போ நீங்கள் மண்டபம் இல்லை, மண்டபத்தில் நீங்கள் அழைக்க மாட்டீர்கள், கைது எவ்வளோ பேர் ஆனாங்கன்ற அந்த புள்ளி விவரத்தை மறைப்பீர்கள் என்றால் கோழைத்தனமான திமுக ஆட்சி இல்லையா இது? நாங்கள் விடலை, நீ கைது செய்யலை, மறுபடியும் நாங்கள் நடப்போம்னு சொல்லி மறுபடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை நாங்கள் கையில் வைத்துக்கொண்டு அகற்ற வேண்டும், அயோக்கிய திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், மதுபான ஊழல் முறைகேட்டை செய்த திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினிலிருந்து இந்த செந்தில் பாலாஜியிலிருந்து அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக அகற்ற வேண்டும்னு நாங்கள் கொடியை ஏந்தி கொண்டு நடக்கிறோம், சாலையில் நடக்கிறோம். பிறகு அங்கே இருக்கக்கூடிய டிசி சாலையை மறித்து மீண்டும் எங்களை கைது செய்து அப்புறமேல எங்களை போய் மண்டபத்தில் அடைக்கிறீங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு மனசு நாங்கள் புழுக்கத்தோடு இருக்கிறோம். இந்த ஆட்சிக்கு எதிராக எவ்வளவு அடக்குமுறைகளை நாங்கள் தாண்டிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, பெண்களை வரைக்கும் நீங்கள் வெளியிட மாட்டேங்கிறீங்க. பெண்கள் வரைக்கும் இங்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா என்னங்க அநியாயம்? இவ்வளவு கொதிப்பில் இருக்கும் பொழுது ரொம்ப கூலா ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு திரு விஜய் அவர்கள் பாஜகவுக்கும் அதே மாதிரி திமுகவுக்கும் ஒட்டும் இருக்கு, உறவும் இருக்கு, வெளியில தான் இவங்க நடிச்சுக்கிறாங்க, எல்லாம் ஒரே கூட்டணி அப்படின்னு சொன்னா கோவம் வருமா வராதா? அறிவு இருக்குதா இல்லையா விஜய்க்குன்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் கேட்பேங்க. ஏங்க நான் கேட்குறேன், இவர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, கைது செய்ய வேண்டாமன்னா கைது செய்யறதுன்னா உடனே பிடிச்சி உடனே கைது செய்வாங்களா? கேஜ்ரிவாலை கைது செஞ்சாங்களா, உடனே கைது செய்தார்களா? இல்லை. கேஜ்ரிவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னால் அது தொடர்புடைய நிறைய பேரை கைது செய்யப்பட்டார். கடைசியாகத்தான் கேஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். அப்போ அமலாக்கத்துறை அது ஒரு சட்ட அமைப்புன்னா அது வரைமுறையின் அடிப்படையில் ஆதாரங்களை எல்லாம் எடுத்து செந்தில் பாலாஜியை கைது செய்யணுமா? இதுக்கு பின்னால யார் இருக்கிறார்கள், அந்த டாஸ்மாகுடைய யாரெல்லாம் அதிகாரிகள், அவங்களை கைது செய்யணும். கடைசியா திரு ஸ்டாலின் அவர்களையும் கைது செய்யப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை செய்வதற்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையை பற்றி தெரியாம ஏசி ரூம்ல கூலா உட்காந்துக்கிட்டு பாஜக திமுக கூட்டணின்னு சொன்னா கோபம் வருமா வராதா? நாங்க களத்தில் நிற்கிறோம், போராடுறோம், அடக்குமுறைக்கு ஆளாகிறோம், வழக்குகளை சந்திக்கிறோம், நீதிமன்றங்களுக்கு அலைகிறோம். அது மட்டுமல்லாம எங்களுடைய பல்வேறு சுதந்திரங்களை இழந்துகிட்டு இருக்கிறோம், இந்த கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறோம். இவ்வளவு வழிகளை பொறுத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க இப்படி பேட்டி கொடுத்தா அப்போ மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த கொதிப்பில் பேசினார். அந்த பேச்சில் தர்மம் இருக்கிறது. ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் அந்த நேரத்தில் எதை பேசினாலும் அந்த பேச்சில் ஒரு நியாயம் இருக்கும். அந்த அடிப்படையில் தானே தவிர அவர் ரொம்ப கூலா இருக்கிற நேரம், இந்த மாதிரி சாதாரண பேட்டி கொடுக்குற நேரம் அப்போ எப்படியாச்சும் பேசியிருந்தா நானே சொல்லுவேன் அது வரம்பு மீறல், ஒரு தலைவர் அப்படி பேசியிருக்கூடாது. இது கொதிப்போடு இருக்கிற நேரத்தில், பாதிப்பு இருக்கிற நேரத்தில் எங்களை சீன்ற மாதிரி நோன்ற மாதிரி பேசினா அடிக்கு பதிலடி கொடுக்கறதா அண்ணாமலையுடைய ஸ்டைல். அதை கொடுத்துருக்கிறாரு. இனிமே
திரு விஜய் அவர்கள் பார்த்து அறிக்கை கொடுக்கும்போது சூழலுக்கு ஏற்ப கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் இதைவிட கடுமையான பதிலடியை அவர் சந்திப்பார். அடுத்தது இப்போ நம்ம மகாராஷ்டிராவில் நாக்பூரில் பார்க்கும்போது மத கலவரங்கள் பார்க்க முடியுது சார். அதாவது ஒரு தரப்பினர் வந்து அவுரங்கசீப்போடைய இதை ரிமூவ் பண்ணணும், இன்னொருத்தர் வந்து இல்லை அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. எதனால் திடீர்னு இந்த அவுரங்கசீப் பிரச்சனை வெடிச்சது சார்? இங்கே முதலில் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இந்த பாரத தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் அவுரங்கசீப்பின் வாரிசுகளா, அப்துல் கலாமின் வாரிசுகளா? பாரத தேசத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் பாபரின் வாரிசுகளா, அல்லது இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த அஷ்வக்குல்லா கானுடைய வாரிசுகளா? இதுதான் என்னுடைய கேள்வி. பாரத தேசத்தினுடைய இஸ்லாமியர்கள் முகலாயர்களின் வாரிசுகளா, அல்லது இந்த தேசத்திற்காக கடுமையாக பாடுபட்ட ஹாஜ் முகமது என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு தன்னுடைய சொந்த சொத்துக்கள் அத்தனையும் அள்ளி கொடுத்தார், அவருடைய வாரிசுகளா? ஏன் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தின் சுதந்திரத்தின் போராட்டத்திற்காக தங்களுடைய உயிரை பொருளை கொடுத்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த நாட்டின் வல்லமையை பறைசாற்றிய எத்தனையோ இஸ்லாமியர் இருக்காங்க. அவர்களை முன்னிறுத்தி பெருமைப்பட வேண்டியவர்கள் அவுரங்கசீப்புக்கும் பாபருக்கும் இன்றைக்கும் தூக்கி பிடிக்கிறார்கள். முதல்ல இது தவறு. ரெண்டாவது, இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாபா ஒன்று கூடிவிட்டால் அவர்களை தப்பா உணர்ச்சி வசப்பட வைத்து அரசுக்கு எதிராக, காவல்துறைக்கு எதிராக திசை திருப்ப முடியும் என்பதை கடந்த காலத்தில் நாம் பார்த்துருக்கிறோம். அதில் இஸ்லாமியர்களுக்குத்தான் இழப்பு இருக்கிறது. ஒரு உண்மையை சொல்றேன். நீங்க பார்த்தீங்கன்னா கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் இருக்கு. அதில் இறந்து போனவர்கள் 58 கரசேவகர்கள். இந்த 58 கரசேவர்களை கொன்னவன் எவ்வளவு பேர் இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 25 பேர் 30 பேர் பிளான் பண்ணி எப்படியோ எரிச்சு கொண்டுட்டானுங்க. ஆனா அதனுடைய பாதிப்பு ஏறக்குறைய 2000 இஸ்லாமியர்கள் செத்து போனார்கள். பாதிப்பு பெருசாக நடந்துச்சா இல்லையா? ஆனால் செஞ்சவன் கம்மியாக தான் இருந்தான், தூண்டி விட்டுட்டு போயிடுவான். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பலஸ்தீனத்தில் நேற்று ரமலான் நோன்பு நேரத்தில் கூட 500 அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இராணுவம் தொடர்ந்து ஏவுகணையை வீசி அப்பாவிகள் சிதறிப்பு எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் கிடக்குது. அவர்கள்லாம் தீவிரவாதிகள் கிடையாது, ஆனால் அநியாயமாக கொல்லப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒரு நள்ளிரவில் இந்த காசாவில் உள்ள அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள், அவன் ஹமாஸ் என்றவன் என்ன செய்ய தான் பலத்தை காட்டணும்னு ஏவுகணை விடுறான். அந்த ஏவுகணையில் 1200 யூதர்கள் இறக்கிறார்கள், 1200 இஸ்ரேலியர்கள் இறக்கிறார்கள். அதுக்கு பதிலடியா இன்னைக்கு தேதிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பது 50,000 மக்கள் இறந்து போயிருக்கிறார்கள். 50,000, 1200 பேரை நீ கொன்ன, இன்னைக்கு 50,000 பேர் இறந்து போயிருக்கிறார்கள். இஸ்லாமிய குழந்தைகள், பெண்கள். அந்த நாடு, அந்த காசா பகுதியே தரைமட்டமாக, எங்கும் வீடு இல்லை. இன்னைக்கு ரமலான்ல அவன் பேரிச்சம்பளை வச்சு நோம்பு திறக்கிறான், டம்முன்னு குண்டு போட்டு அவன் கை கால் எல்லாம் செதறி போகுது. எந்த அளவுக்கு மோசமா இருக்கு பாருங்க. அப்போ இதை தாங்கிக் கொள்ள முடியல. இப்படி அப்பாவிகள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிற இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்கு, பாதிப்பு உணர்றோம். ஆனா இதை யாரு துவங்குகிறார்கள்ன்றதானே பார்க்கணும். அப்ப துவங்கணுமே இன்னைக்கு எல்லாரும் சாகுறான, அவன் போய் பதுங்கி இருப்பான் பதுங்கு குழியில. அப்பாவி இஸ்லாமிய குழந்தைகளும் பெண்களும் மாண்டு போகிறார்கள். அந்த மாதிரி தான் அவுரங்கசீப்பினுடைய அந்த சமாதியை அகற்றுவோம், இது சிவாஜி அவர்களுடைய பூமி, வீர சிவாஜியை நாங்கள் நிலைநிறுத்துவோம் யாரோ ஒரு குழுவோ ஒரு அமைப்போ அறிவிக்கிறார்கள் என்றால் இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? உனக்கு உண்மையானுமே நீ பாபருக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஆளு, இல்ல பாபர் சமாதி அங்க இருக்கணும், அல்லது ஒரு தொல்லியல் துறையோ அல்லது ஒரு அடையாளத்திற்கோ இருக்கணும் நீ நினைச்சேன்னா நீதிமன்றத்தை அணுகு, காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடு, அல்லது பாஜக அரசாக இருந்தாலும் நீதி செலுத்தக்கூடிய அரசு, ஐயா நாங்க இப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை அளிப்போம் தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க, அதை தடுக்கும் விதமாக நீங்கள் ஏதாவது செய்யுங்கன்னு போங்க, அது நியாயம். இது எதுவுமே நடக்கல. நீதிமன்றம் நீதி செலுத்தல, அதே மாதிரி அரசு நடவடிக்கை எடுக்கல, காவல்துறை வேடிக்கை பார்க்குது. இது இடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வைங்க, என்ன கெட்டு போச்சு? என்ன கெட்டு போச்சு? நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிட்டீங்க. உங்கள் சக்திக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. அமைதியா இருங்க, அதை தானே செய்ய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல அவர்கள் ஒரு கொள்கையை சொல்லும்போது அடித்தார்கள், உதைத்தார்கள், என்னென்னமோ பண்ணாங்க. அமைதியா தான் இருந்தாங்க, எதிர்ப்பு காட்டல, பொறுமையா இருந்தாங்க. மீண்டும் மீண்டும் அந்த பொறுமையோடு சொன்ன கருத்துக்கள் தான் மக்களை ஈர்த்தது. அன்பால் வெற்றி கொண்டார்களே தவிர அடக்குமுறையால் வெற்றி கொள்ளல. அவங்க மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வரும்பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களாக அங்குள்ளவர்கள் மாறி வரவேற்றார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது என்றால் அது அவருடைய நடவடிக்கை, அவருடைய பொறுமை, நிதானம். யாரெல்லாம் அழிக்க நினைத்தார்களோ அவர்களை அத்தனை பேரையும் மன்னித்தவர்கள் நபிகள் நாயகம். இன்னைக்கு இவர்கள் நாக்பூர்ல செஞ்ச செயல் என்ன? இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சாங்க? ரோட்டுக்கு நின்றுகிட்டு லப்பைக்க யா ரசூலல்லாஹ், லப்பைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி நபிகள் நாயகத்தை எப்படி அழைக்க வேண்டுமோ அவர் எப்படிப்பட்டவரோ அதற்கு மாறாக இவர்கள் ஏதோ ஒரு மாபா சேர்ந்து ஏதோ ஒரு வன்முறையை செய்வதற்கு நபிகள் நாயகத்தினுடைய பெயரை அழைத்து அங்கு தேவையில்லாமல் காவல்துறைக்கும் சட்ட ஒழுங்குக்கும் நெருக்கடியை கொடுத்து பிறகு ஒரு கட்டத்தில் காவல்துறை அகற்ற முற்படும் பொழுது அடிக்கிறாங்க, கல்லை விட்டு அடிக்கிறாங்க. நான் அப்பயே நினைச்சேன், இவன் கல்லை விட்டு அடிக்கிறான்னா கதி முடிஞ்சு போச்சு. இவன் எவ்வளவு எத்தனை காவல்துறை மண்டையை உடைச்சிருப்பான்? ஒரு 10 பேர் உடைச்சிருப்பானா? அடுத்து காவல்துறை ஃபுல் ஃபோர்ஸை இறங்குறாங்க, துணை ராணுவ படை இறங்குது, அடிச்சு மண்டையை உடைச்சி இன்னைக்கு 100 பேருக்கு மேல கை காலை உடைச்சிருக்கிறான்.
அதிகமான மக்கள் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்காங்க. இந்த பெரிய கொடுமை மீண்டு இவர்கள் வருவதற்கு 10 வருஷம் ஆகும். எல்லாரும் சை கம்பிகள் என்பது வழக்கு, இது எல்லாத்தையும் அவன் மீண்டு வருவதற்கு. இவனுக்கு என்ன தெரியும்? இந்த ரோட்ல போய் நின்றவனுக்கு தெரியுமா இவ்வளவு பிரச்சனை நடக்கும், இப்படி எல்லாம் அடி வாங்குவோம், இப்படி வழக்கு வரும் தெரியுமா? இல்ல. நிறைய கூட்டம் இருக்க அப்படின்னு ஒரு உணர்ச்சி எவனோ ஒருத்தன் தூண்டி விட்டுருவான். எவனோ ஒரு இஸ்லாமிய அமைப்பு, ஒரு பிரிவினைவாத அமைப்பு தூண்டி விடுவான். பாபர் நமக்கானவர், அவுரங்கசீப் நம்ம, டேய் முகலாயர் எப்படா நமக்கானவனா இருப்போம்? நம்ம இங்க இருக்கிற ராமசாமி, கந்தசாமி, முனியம்மா இவங்க வயிற்றிலிருந்து பிறந்து இஸ்லாமிய மார்க்கம் அரபுல இருந்து வந்ததை ஏற்றுக்கொண்டு வழிபாட்டு முறையில் நாங்கள் இஸ்லாமியரா இருக்கிறோம், பாரத தாயின் பிள்ளைகளா இருக்கும் சொல்றது பெருமையா? நாங்கள் பாபருடைய இதை பாதுகாப்போம்னா அசிங்கமா இல்ல? இதுக்கு போய் முதல்ல இஸ்லாமியர்கள் நிக்கலாமா? இப்படி ஒரு வன்முறையை ஆரம்பித்து வைக்கலாமா? அவன் செய்யறான், அந்த அமைப்பு செய்து இந்துத்துவான்னு சொல்லக்கூடியவர் செய்யறாங்க. அப்படி அவர்கள் செய்தால் அதை எதிர்த்து நீ போராட்ட களத்தில் நிற்பதை விட சட்ட ரீதியாக அணுக வேண்டும். அதுதான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு. அதை விட்டுட்டு நீயும் எதிர்த்து களத்தில் நிற்கிற, ஜிஹாது பண்ற, உயிரை கொடுக்குறன்னா நீ அவர்களை ஒன்றும் புடுங்க முடியாது. நீ தான் உயிரை இழப்ப, உடமையை இழப்ப, உன் வாழ்க்கை இழப்ப, சிறைச்சாலையில் போய் கம்பி எண்ணுவ. இது இஸ்லாமியர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ற ஒவ்வொரு பதிவிலையும் நான் சொல்றேன், பலத்தை காட்டுவதை விட நீங்கள் பொறுமையை, நிதானத்தை, அரசிடத்தில் முறையிடுவதை கற்றுக்கொள்ளுங்கள். அது லேட் ஆகலாம், சில நேரங்களில் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அதுதான் தீர்வு, அதுதான் இஸ்லாமியர்களை பாதுகாக்கும். இதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நாக்பூரில் எப்படி இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டார்களோ, இன்றைக்கு வன்முறையாளர்களை தாண்டி பொதுவான மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ. தேவையில்லாம பார்த்தீர்களா பிஜேபி அரசு இப்படி நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு இந்த இந்தி கூட்டணியில் உள்ள இந்த பாசிஸ்ட் திமுகவில் எல்லாரும் பேசுகிறார்களோ, உண்மை அது கிடையாது. இஸ்லாமியர்கள் தயவு செய்து களத்தில் நின்று போராடணும், கல்லை விட்டு அடிக்கிறத விட்டுருங்க. இல்லைன்னா உங்களுடைய கதி அதோகதியாக மாறி போய்விடும் என்று ஒரு இஸ்லாமிய உணர்வோடு உங்களில் ஒருவனாக, உங்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவனாக நான் பேசுகிறேன். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருப்ப, இல்லைன்னா ஒண்ணுமே சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை. பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தயவு செய்து தெரிந்து விடுங்கள். சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரத நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.